கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி உபாகமம் 26:16. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ அனுபவம் என்பது நிறைய மக்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு அனுபவத்திலேயே வாழ்கிறாங்க. பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது ஏன் ஆண்டவரே இந்த நிலைமை என்று கேட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நிறைய நாள் கணக்காக ரட்சிக்கப்பட்டு வருடங்கள் ஆனவங்களுக்கு கூட சில விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு, அதாவது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் ஞானஸ்தானம் மட்டும் எடுத்தால் போதாது. அவனது வாழ்க்கையில் விடுதலைகள் ஆசீர்வாதங்களை பெற, அதாவது வேதத்தின்படியும் வாழணும். வேதம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க? இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தின்படி ஆண்டவரின் கட்டளைகளையும் நியாயங்களின் படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று பார்க்கலாம். இதில் முதல் பாயிண்ட், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். அதாவது வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்க எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். ரெண்டாவதாக, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவைகளை காத்து நாம் நடக்க வேண்டும். ஒரு கடமைக்காக கிறிஸ்தவங்களாயிட்டோம், வேற வழி இல்லை, அப்படி இல்லாமல் கடைபிடிக்க, அப்படி நாம் நினைக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் வசனத்தை ஆண்டவரை நேசித்து நடந்து நாம் கடைபிடிக்கணும். எப்படின்னா, அதாவது கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார், ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், அவர் என் கூட தான் இருக்கிறார், நான் அவருடைய வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்திற்கு கை கொள்வேன் என்று வைராக்கியமான முடிவு எடுக்கும் மனப்பக்குவம் கிறிஸ்தவங்களுக்கு வேணும். இந்த 3 காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் கீழ்ப்படியணும். இவைகளை பண்ணும்போது தான் நமது லைஃப்பில் மாற்றங்கள் உண்டாகும். உபாகமம் 26:18 ஆண்டவர் கட்டளைகளையெல்லாம் நாம் கை கொண்டால் அவருடைய சொந்த ஜனமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 26வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறாங்க. அடுத்த பகுதியில், நீ எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் இன்று அவர் உனக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. வேதத்தில் உள்ள ஒரு வசனமும் பொய்யாகாது. அது மாதிரி ஏசப்பாவும் மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. இதை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு ஆண்டவர் தர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த காரியங்கள் பற்றி தெரியாத நிலைமையில் இருக்கீங்களா? இது உங்களுக்காக தான். பிரியமானவர்களே, இது தெரியாமல் இன்னும் ஏன் பிரச்சனை, என் லைஃப்பில் ஏன் இவ்வளோ போராட்டம்னு யோசிக்கிறீங்களா? சகலத்தையும் படைத்த தேவனுக்கு முன்னால் இந்த பிரச்சனைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் கட்டளைகளுக்கு முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் கீழ்ப்படிங்க. உங்களை அவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் ரொம்ப சிறந்திருக்கும்படி செய்வார். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.